பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். முதியோர் நலம் எனும் தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பதவி. அது என்ன பதவி? 60 வயசுல வேலை பார்த்துட்டோமே, பதவியில் தானே இருந்தோம். வீட்லேயும் சமையல் பண்ணுற பதவி, வீடை பார்த்துக்கிற பதவி, ஹோம் மேக்கர், எல்லாம் பதவி தானே. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரிலாக்ஸு, ரெஸ்ட் டைம் எங்களுக்கு. இப்போ போய் திருப்பியும் பதவிங்கிறீங்க. என்னங்க கேட்குறீங்களா? இது ரொம்ப ஒஸ்தியான பதவிங்க. இத்தனை நாள் பார்த்த பதவியெலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற பதவி இருக்குது பாருங்க, ரொம்ப அர்த்தமுள்ள பதவி இது. நம்ம ஏன் வந்தோம்? நம்ம வந்த நோக்கம் என்ன? எதுக்காக நம்ம பிறந்தோம்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இந்த பதவி. முன்ன காலத்தில் ஒரு பாட்டு கூட இருக்கு, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எனக்கு கூட அந்த பாட்டு ஞாபகம் வருது. ஒரு சினிமா பாடலுங்க இது. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அதாவது அதில் எப்படி இருக்குன்னா வந்து, நான் எதுக்கு பிறந்தேனே தெரியல, நீ வேறு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி மனசு கஷ்டத்தில் பாடுற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. இப்படி தாங்க நிறைய பேர் வந்து அறியாமை இருள என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வந்து மறந்து போய் அப்படியே அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க அன்பர்களே. நம்ம அப்படி இல்லை இல்லையா? நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. இந்த பதவினா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும் நம்ம இல்லையா? ஏன் வந்தோம், அதுக்கான பதில் தான் இந்த பதவி. அதை தெரிஞ்சுட்டு வாழ்கிறச்ச என்ன ஆகும்னா, வாழ்க்கையை இன்பமயமாக பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நான் வந்து நம்ம எபிசோடு 1லேயே நான் இதை பற்றியும் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு கர்மயோக வாழ்க்கை வாழணும், நிஷ்காமிய கர்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த பதவி அப்படின்னா பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ஞானி வள்ளலார் சொல்லியிருக்காரு இல்லையா? இது தானே சொல்லியிருக்காரு இல்லையா? அது என்ன பசித்திருங்க? சாப்பிடவே கூடாதா? அப்படி இல்லைங்க அர்த்தம். இறைவனை பற்றிய பசியிலிரு. இறைவனை தெரிஞ்சுக்கோங்க. இறைவன் யார்? நாம் வேறு, இறைவன் வேறு இல்லை. நமக்கும் அவருக்கும் ஒரு பிளாக் நடுவில். அதுதான் கர்ம வினைகள். மும்மலம், ஆணவம், கண்மம், மாயை எனும் கர்ம வினைகள் தான் நம்மையும் இறைவனையும் பிரிக்கிறது. அப்போ பசித்திருன்னா என்ன? அவரை புரிஞ்சுக்கணுன்னு என்ன பண்ணோம்? இதிலிருந்து வெளியில் வரணும். இது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து துரத்தி விட்டுணும். நல்ல அறிவில் வளரணும். அதுதான் பசித்திரு. தனித்திரு, யார்கிட்டையும் சேரக்கூடாதா? தனியாக உட்காந்துருக்கணுமா? அப்படி இல்லைங்க. எல்லோரோடையும் பழகணும், எல்லாரோடையும் பேசணும், பழகணும், நல்லதை பகிர்ந்து கொள்ளணும். அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ தனித்திருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் ஒன்று சொல்லியிருப்பாருங்க. சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம்னு சொல்லியிருப்பாரு. அதான் சத் சங்கம் அப்படின்னா அது நல்ல ஒத்து கருத்துள்ளவர்கள், நல்ல கருத்துள்ளவர்கள் சேர்ந்து மீட்டிங் போடுற இடம் இல்லையா? அப்போ அதில் போய் நம்ம சேர்ந்து அதில் மீட்டிங்லாம் அதில் கலந்துட்டோன்னா என்ன தெரியுமா ஆகும்? நம்மளுக்கு தானாக நிச்சங்கத்துவம், சத் சங்கத்தில் சேர்ந்தால் நிச்சங்கத்துவம் என்ன சொல்லக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய ஒரு நினைப்பு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தனியாக இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நிஷ்காமிய கர்ம வாழ்க்கை. அதாவது யாருடையும் அதிகமாக அட்டாச்மெண்ட் இல்லாமல் வாழ்க்கை, பற்றற்ற பற்று, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் சாப்டர் 1லேயே, எபிசோடு 1லேயே சொல்லியிருப்பேன். புளியம்பழத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட காட்டியிருப்பேன். புளியங்காய்னா ஒட்டின்னு இருக்கும், புளியம்பழம்னா அப்படியே கலகலன்னு ஆடும். அது ஓடு தனியாக, உள்ள பழம் தனியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த வயது முதிர்ந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து தானாக வரணும், அந்த நினைப்பு வரணும், அந்த ஒரு குணம் நம்மளுக்கு வரணும். அட்டாச்மெண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு என் பையன் நம்மளோட அட்டாச் ஆகக்கூடாது. தட் இஸ் அது வேறு. கடமைகள்லாம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனாலுமே நம்ம எல்லாருமே தனித்தனி ஆன்மா. அதை புரிஞ்சுட்டு நம்ம ஆன்மாவை சரி பண்ணிக்கணும். நம்ம மீதி பேருக்கும் நம்ம ஒத்து உதவி வாழலாம், மீதி பேருக்கு எல்லாம் நல்லதும் பண்ணலாம். ஆனால் அதுக்காகன்ட்டு ரொம்ப அட்டாச்சாக அவங்க மேலே பற்று அதிகமாக வைக்கக்கூடாது. அதுதான் துன்பத்திற்கே காரணம். ஸோ பற்றற்ற பற்று வாழ பழகுவது, அதுதான் தனித்திரு. அடுத்து விழித்திரு. விழித்திருன்னு அகைன் மேலோடு பார்த்தா எப்படி அர்த்தமாக இருது நம்மளுக்கு? தூங்கவே கூடாதா, முழிச்சுட்டே இருக்கணுமா? அப்படி தானே? அந்த பொருள் அல்ல இது. எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருக்கணும். எது உண்மை எது பொய் புரிஞ்சுக்கணும். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார்,
குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார், தூங்காதே தம்பி தூங்காதே. இருக்கு இல்லையா? அதாவது எப்போனாலும் ரொம்ப அலர்ட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் சுவாமி விவேகானந்தர் கூட சொல்கிறாரு இல்லையா? அரைஸ், அவேக், மார்ச் ஆன் டில் த கோல் இஸ் ரீச்டுன்னு இல்லையா? இந்த அவேக், அலர்ட்னஸ் அது மாதிரி இருந்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு தவறுமே நடக்காது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது நம்ம வந்த நோக்கத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும். நாம் அந்த உலகம் ஒரு மாயை. இதில் நம்ம இருந்துட்டு இந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் பளபளப்பாக பார்த்துட்டு ஆஹா நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு வீடு வாசல் பங்களா எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்துண்டு அப்படியே ரொம்ப பற்ற வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது இல்லை. ஒரு நாள் நம்ம திருப்பியும் பரமாத்மாவோட சேர வேண்டியது நாள் தான் வரும். அதனால் அதை நினைச்சுண்டு நம்ம தனி ஆளாக வாழ பழகணும் மனதளவில். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டெத்தே இல்லையா? அப்படி இல்லை அர்த்தம். நம்ம வாழும் காலத்திலேயே இறைவனை ஒத்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க. அவரா தெய்வங்க அப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஏன் அப்படி? அந்த அளவுக்கு பியூர் இறைவனுடைய குணங்கள்லாம் நம்மளுக்குள்ளே வந்துடுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னா வாழ்வது தானுங்க இந்த பதவி. இது ஒரு பெரிய பதவி தானே நம்மளுக்கு இல்லையா? நம்மளால் வாழ முடியும் தானே இல்லையா? இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜை நம்ம அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ முதியோராகிய நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ வசதிகள் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? ஸோ இந்த பதவி அப்படிங்கிறத நம்ம கடைபிடிச்சு வாழ்ந்தோன்னு சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே இல்லையா? சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. அன்பர்களே, பதவி என்னும் வாழ்க்கையை வாழ்ந்தால், அதாவது திருவள்ளுவர் சொல்றார், பொருளாருக்கு இவ்வுலகில்லை, அருளாருக்கு அவ்வுலகில்லை என்பார். நம்மளுக்கு பொருளும் வேணும், அருளும் வேணும். ஆகவே இந்த முதியோர் நலம் டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணமோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, சும்மா உங்களை நினைவு தான் படுத்துக்கிறேன். நம்ம அப்பப்போ மறந்து போயிடுவோம். ஸோ நினைவுபடுத்தின்னு இருக்கேன். அதை திருப்பி நம்ம பார்க்குறச்சா நம்மளுக்கு ஞாபகம் வரும். திருப்பி நம்ம அதே மாதிரி வாழ ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம வாழ்ந்து நாமும் நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், உலகமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு என்னுடைய முதியோர் நலம் என்னும் தலைப்பிற்கான சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். அன்பர்களே, வாழ்க வளமுடன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.